தமிழ்நாட்டு அரசியலிலே யாருக்குமே தனி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற கட்சிகளில் ஓரளவுக்கு தனி பெரும்பான்மை என்பது தாவேகாவுக்கு வாய்த்திருந்தாலும் அவர்கள் தங்களை நிரூபிப்பதற்கான எண்ணிக்கையே பெறவில்லை. இப்படி ஒரு காங்கிரஸோடு விஜய் செல்வதை பாஜக விரும்பவில்லை. அதனால்தான் ஆளுநர் பதவி பிரமாணத்திற்கான அந்த முயற்சியை தடையாக மாற்றிவிட்டார். தாவேகா ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை வருகிற போது யாருக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது? கட்சி கணக்கு பார்க்காமல் எண்ணிக்கை கணக்கு பார்த்தால் திமுக அதிமுக இணைந்தால் சாத்தியம் என்று சில பேர் முடிவெடுக்கிறார். இவரால் ஒரு சிறந்த ஆட்சியை தர முடியாது, தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது, ஒரு 50 ஆண்டு காலம் பின்னோக்கி போகக்கூடிய அபாயம் இருக்கிறது, எனவே தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பாற்றுவதற்காக ஏன் ஒரு தாய் கட்சியின் தயவோடு அதிமுக ஏன் திமுகவின் தயவோடு ஒரு ஆட்சி அமைப்பது சாத்தியப்படக்கூடாது என்று இரண்டு தரப்பிலும் இருக்கிறவர்கள் பேசியது உண்மை. அப்ப காங்கிரஸ் திசை மாறி போய்விட்டது என்பது மட்டுமல்ல, இப்ப விசிகாவின் கையிலே தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் மீதான நம்பகத்தன்மையில தான் இடதுசாரிகள் வருவதற்கு தயாராக இருப்பாங்க. திமுக மக்கள் தீர்ப்பு ஏத்துக்கிறேன், இது எதிர்கட்சியா உட்கார்றேன், தாவை காட்சி அமைப்பதை நான் தவிர்க்கல அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டாரு. அதற்கப்புறம் அதிமுக திமுக கூட்டணின்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். அவர் தான் இவ்வளவு தூரம் தெளிவா பேசிட்டாரு. எதிர்கட்சியா இருக்கிறத யார் திமுக விரும்பலையா இல்ல திமுக இருக்க சில பேர் விரும்பலையா? இப்ப ஒரு அரசியல்வாதியிடம் தோற்றிருந்தால் அமைதியா இருப்பாங்க. ஒரு நடிகன்ட்ட தோற்றுட்டோமே, ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸ்ட்ட போய் நம்ம இழந்துட்டோமே அதிகாரத்தாங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல். ஆனா திமுக அதிமுக சேர்வது என்பது தமிழ்நாட்டு அரசியல் அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு விஜய் அசைக்க முடியாத ஒண்ணாகிடும். இப்ப எதிர்கட்சியா விஜய் உட்கார்ந்துருவாரு, 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சா கூட அடுத்த 15 வருஷத்துல மக்கள் மத்தியில ஒரு மாச கிரியேட் பண்ணிடுவாங்களேன்னு சொல்றது. அது சேர்றது தமிழ்நாடு. அது நம்ம அப்படி காலந்தோறும் ஒரு கட்சி நிலை பெற்று விடும்னு நம்ப முடியாது. அப்ப ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள், மக்களுக்கு எப்படி பயனளிக்கிறாங்க? இப்ப எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆளை விட்டு பார்த்தாலே நிறைய சிக்கல் வந்து இந்தியா முழுமைக்குமாக ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக விஜயை தன் கட்டுப்பாட்டிலே எடுக்காம விட்டுருமா? பதவியேற்புக்கு முன்பே பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போடுங்க, காலக்கெடு விதிக்கிறோங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ பாஜகவோடு சண்டை போட்டு ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய அளவிற்கு விஜய்கிட்ட தில் இருக்கா, துணிவு இருக்கா, நிர்வாக திறன் இருக்கா? அவர் எல்லா நேரமுமே இயங்கிக் கொண்டே இருப்பாரா? ஏஐ பற்றிய பயம் இனி வேண்டாம். சிக்கலான டெக்னாலஜியை சாமானிய தமிழனுக்கும் புரிய வைக்கிறது உன் ஏஐ அறிந்தால் புத்தகம். விவசாயம் முதல் வியாபாரம் வரை ஏஐயை உங்கள் முன்னேற்றத்திற்கான ஏணியாக மாற்று. இன்றைய வாசியுங்கள் உன் ஏஐ அறிந்தால். பிரைம் லைன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் சூழல் 2026 அரசியல் இரு துருவங்கள். கடந்த 50-75 ஆண்டுகளாக அந்த கட்சி இன்னைக்கு 50 வருஷமா யார்கிட்ட சண்டை செஞ்சோமோ அவங்க கூட போய் சேர போறாங்க. திமுக அதிமுக 2 பேரும் சேர போகிறார்களா? எடப்பாடி முதலமைச்சர், உதயநிதி துணை முதலமைச்சர் பதவியா? பல்வேறு குழப்பங்கள் தமிழக அரசியல் என்ன நடக்குது? டிஎம்கே ஏடிஎம்கே இணையிறது உண்மையா? தமிழ்நாட்டு அரசியலிலே யாருக்குமே தனி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற கட்சிகளில் ஓரளவுக்கு தனி பெரும்பான்மை என்பது தாவேகாவுக்கு வாய்த்திருந்தாலும் அவர்கள் தங்களை நிரூபிப்பதற்கான எண்ணிக்கையே பெறவில்லை. அந்த அடிப்படையிலே அவர்கள் விசிகாவை அணுகி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இயக்கங்களோடு காங்கிரஸ் கட்சியோடு ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இப்படி ஒரு காங்கிரஸோடு விஜய் செல்வதை பாஜக விரும்பவில்லை. அதனால்தான் ஆளுநர் பதவி பிரமாணத்திற்கான அந்த முயற்சியை தடையாக மாற்றிவிட்டார். ஓகே. அப்போ இதற்கு மாற்று ஏற்பாடு என்ன என்று பார்க்கிற போது தாவேகா ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை வருகிற போது யாருக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை கட்சி கணக்கு பார்க்காமல் எண்ணிக்கை கணக்கு பார்த்தால் திமுக அதிமுக இணைந்தால் சாத்தியம் என்று சில பேர் முடிவெடுக்கிறாங்க. 2ஆம் கட்டத்தில் இருக்கிறவர்கள் முடிவெடுக்கிறாங்க. ஏன் அதை சாத்தியப்படுத்தக்கூடாது? ஏன்னா இவருக்கு நிர்வாக அறிவில்லை, அரசியல் அறிவில்லை, இவரால் ஒரு சிறந்த ஆட்சியை தர முடியாது, தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது, ஒரு 50 ஆண்டு காலம் பின்னோக்கி போகக்கூடிய அபாயம் இருக்கிறது, எனவே தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பாற்றுவதற்காக ஏன் ஒரு தாய் கட்சியின் தயவோடு அதிமுக ஏன் திமுகவின் தயவோடு ஒரு ஆட்சி அமைப்பதை சாத்தியப்படக்கூடாது என்று இரண்டு தரப்பிலும் இருக்கிறவர்கள் பேசியது உண்மை. முதல் கட்டமாக இது ஒரு வதந்தியை போல பரப்பப்பட்டது, வட இந்திய ஊடகங்களால் பரப்பப்பட்டது, சங்கிகள் ஊடகங்களால் பரப்பப்பட்டது என்றெல்லாம் சொல்லி கொண்டாலும்
உண்மையிலேயே அது இங்கிருந்து தான், நெருப்பு இல்லாமல் புகையாதுல, அந்த நெருப்பு இங்கே தான் பற்ற வைக்கப்பட்டது. ஆனால் இது என்ன நடைமுறை சிக்கலை உண்டாக்கும்னா, விஜயை பார்த்து 2 கட்சிகளும் பயந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு மனப்போக்கை உருவாக்கிறோம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இவர் கண்ணீர் விட்டு கதறி வந்து அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைத்தால் நாங்கள் எல்லாரும் ராஜினாமா செய்வோம் என்று சொன்னாலும் அது குடியரசுத் தலைவர் ஆட்சி, ஆளுநர் ஆட்சிக்கு தான் வழிவகுக்கும். அப்போ எப்படி போனாலும் மத்திய அரசாங்கத்தோடு போய் மண்டியிடுகிற நிலைமை தான் திரும்ப வரப்போகிறது. அப்போ விஜயோட இமேஜ் வந்து களைச்சிட்டு வச்சா பல மடங்கு வந்து கூடுதலாகவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை வந்து விஜய்க்கு வந்து நிர்வாக ரீதியாக இந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாமல் மாறவும் வாய்ப்பு. 2 அபாயமும் இருக்கிறது. எந்த முடிவை மக்கள் எடுப்பார்கள் என்று தெரியாது. ஒருவேளை வந்து பல பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து கூடுதல் தொகுதியோடு வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் களைச்சிட்டு வைக்கும்போது அந்த மனநிலை இருக்காது, மாறிடும் என்று 2 விதமான கருத்துக்கள் உருவாகியிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி போனாலும் ஒரு நீண்ட நெடிய ஆட்சி நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? காங்கிரஸ் வெளியில் போன போது ஏன் அதை துரோகம் என்று சொல்லுகிறார்கள் திமுக சைடில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு அவங்க போகிறாங்க. அவங்க முதல்லையே தாவேகா பக்கம் போகிறதுக்கு தான் தயாராக இருந்தாங்க. மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் போன்றவர்கள் சோனியா காந்திகிட்ட பேசி, செல்வ பெருந்தகை போன்றவர்களெல்லாம் அப்படி ஒரு கூட்டணி நிகழாத வண்ணம் பார்த்து கொண்டார்கள். அப்படித்தானே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. இப்போ வரைக்குமே காங்கிரஸினுடைய அடிமட்டத்திலே வந்து நம்ம தாவேகாவோடு போகாதது தவறுன்னு தான் இப்பயும் அவன் நினைச்சிட்டு இருக்கான் கொஞ்சம் பேர். அப்ப அவர்கள் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக காங்கிரஸ் அந்த பக்கம் போனது அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு சர்வசாதாரணமாக 20 கோடி செலவு பண்ணா 28 தொகுதிக்கு 500 கோடிக்கு மேல செலவாயிருக்கு. யாருக்கு? திமுகவுக்கு. 500 கோடி செலவு பண்ணி உன்னை எம்எல்ஏ ஆக்கி விட்டு 5 பேர் ஜெயிச்சா, ராஜ்யசபா கொடுத்தா, எங்கிட்ட வாங்கின ஓட்டையும் நாங்கள் செலவழிச்சா காசையும் வச்சுக்கிட்டு நீ அங்கே போய் ஆதரவு தெரிவிச்சேன்னா என்னப்பா நியாயம் இருக்கு? இப்போ தேர்தல் என்பது வெறுமனே கொள்கை கணக்காக இல்லை, வரவு செலவு கணக்கு அதுக்குள்ளே கலந்துருக்குல்ல. அப்போ 500 கோடியை அடிச்சுட்டு போனது மாதிரி அர்த்தம். வெறும் வந்து காங்கிரஸ் போனது அர்த்தம் இல்லை, 500 கோடி போயிருச்சுங்கிறதான் அர்த்தம். இப்போ அப்படி ஒரு அரசியல் சூழல் வந்து இருக்கிறதுனால துரோகியாக அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா பல முறை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 10 தொகுதி வரைக்கும் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியை வலிமையாக வைத்திருப்பதற்கு திமுக காரணமாக இருந்திருக்கிறது. அப்போ காங்கிரஸ் திசை மாறி போய்விட்டது என்பது மட்டுமல்ல, இப்போ விசிகாவின் கையிலே தான் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் மீதான நம்பகத்தன்மையில தான் இடதுசாரிகள் வருவதற்கு தயாராக இருப்பாங்க. நீங்கள் இடதுசாரிகளுக்கோ விசிகாவுக்கோ இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் இருக்கக்கூடியது என்னன்னா, அவர்கள் யாரும் கட்சியில் சேர்ந்து சொத்து சேர்க்கறது, கோடீஸ்வரன் ஆகிறதுங்கிறது சாத்தியமில்லை. அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரே சொத்து நன்மதிப்பு தான். நல்ல கண்ணு மறைந்தார் அப்படின்னா, நல்ல கண்ணு மாதிரி ஒரு தலைவர், இன்னொரு தலைவர் வந்து இந்த இந்திய அரசியலிலே பார்க்கவே முடியாது சமகாலத்தில். அந்த நன்மதிப்பை தான் ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றிருக்கிறது. ஒரு சங்கரையா மாதிரி தலைவர்களை வளர்த்தெடுத்த கட்சி, வார்த்தெடுத்த கட்சி என்பதான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த நன்மதிப்பை ஒரு நடிகன் கட்சியிலே கொண்டு போய் அடமானம் வைக்கிறோமா, சரியா வருமா? ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியா முழுமைக்குமாக ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக விஜயை வந்து தன் கட்டுப்பாட்டிலே எடுக்காம விட்டுருமா? பதவியேற்புக்கு முன்பே பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் வந்து கையெழுத்து போடுங்க, காலக்கெடு விதிக்கிறோங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு திட்டமாக வருகிற போதெல்லாம் எதிர்க்கட்சிகள் கிளர்ந்து எழுந்து பெரிய போராட்டத்தை நடத்துவார்கள். இப்போ தமிழ்நாடு ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா விஜய்க்கு வந்து பதவியேற்பு விழா நிகழாது என்கிற சூழல் வருகிற போது மெரினா பீச்சில் நாங்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் போராடுவோம், இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஒரு இளைஞர் திரட்சியை உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாயிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த யார் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறதுல இந்த மும்முனை போட்டியாக, இருமுனை போட்டியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. மும்முனை போட்டிக்குள்ள அரசியல் களம் வந்ததற்கு பின்பு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற போது அல்லது இந்த காணொலி வந்து வருகிற போது அதற்குள் எவ்வளவு அரசியல் மாற்றங்கள் நிகழுமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்டேட் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, திமுக மக்கள் தீர்ப்பு ஏற்றுக்கிறேன், இது எதிர்கட்சியை வந்து உட்காடுறேன், தாவை காட்சி அமைப்பதை நான் தவிர்க்கல அப்படின்னு மு.க. ஸ்டாலின் வந்து அவர்கள் பேசிட்டாரு. அதற்கப்புறம் அதிமுக திமுக கூட்டணின்றது ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். அவர் தான் இவ்வளவு தூரம் தெளிவா பேசிட்டாரு. எதிர்கட்சியா இருக்கிறத யார் திமுக விரும்பலையா இல்ல திமுக இருக்க சில பேர் விரும்பலையா? இல்ல, மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லைன்னு சொல்றது மாதிரி
அவர் வேணாம் அப்படிங்கிற மனநிலையில், ஏன்னா அவர் பல தோல்விகளை பார்த்தவர், வெற்றிகளை பார்த்தவர், சிகரங்களை பார்த்தவர், பல பள்ளத்தாக்குகளை பார்த்தவர். ஓகே. அதனால அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு சமநிலையில் தான் இருக்கிறாரு. நீ யோசிச்சு பாருங்க, குளத்தூர் மக்கள் தன்னை தோற்கடித்து விட்டார்கள் என்று கோபம் கொள்ளாமல், வருத்தம் கொள்ளாமல், வாக்களித்தவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு அவர் போறார். ஜெயித்தவர்கள் போனார்களான்னு தெரியல நமக்கு, ஆனால் இவர் தோற்ற சூழலில் போறாரு. இப்போ அவர் ஒரு பண்பட்ட அரசியல்வாதியாக தன்னை வெளிக்காட்டிக் கொள்கிறாரே தவிர ஒரு தரம் தாழ்ந்த அரசியலை செய்யக்கூடாது என்றுதான் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். ஓகே. ஆனால் ஒரு அதிகார மையமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிகாரத்தை இழக்கிற போது நம்ம வேடிக்கை பார்க்க போறோமா? இப்போ ஒரு அரசியல்வாதியிடம் தோற்றிருந்தால் அமைதியாக இருப்பாங்க. ஓகே. ஒரு நடிகன்ட்ட தோற்றுட்டோமே, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பீஸ்கிட்ட போய் நம்ம இழந்துட்டோமே அதிகாரத்தாங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மன உளைச்சல். திமுக காரர்கள் பல பேர்கிட்ட நான் பேசினேன். அவர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனத்தாங்கல், எங்களை தோற்கடித்தது எடப்பாடியார் தான் நாங்கள் ஆறுதல் கொண்டுருவோம். ஏன்னா ஒரு அரசியல்வாதி. விஜயிடம் தோற்று விட்டோம், சின்ன சின்ன பசங்க நீங்கள் தோற்கடித்து விட்டார்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ஒரு பெரிய யானை ஒரு சிறிய பள்ளத்தில் விழுந்தது மாதிரியான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. யாருமே மலை தடுக்கி விடுவதில்லை, கல் தடுக்கி தான் விடுவாங்க. இப்போதைக்கு சின்ன பள்ளமா இருக்கு, நாளைக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணி போனா அது பெரிய ஒரு ஆளுக்குள்ள போய் விழுந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு அடுத்த கட்ட பயணம் என்பது 2 வாய்ப்பு தான் இருக்கிறது. ஒன்று, இடதுசாரிகள் விசிக வழியாக ஒரு ஆட்சியை நிறுவுவது. ஓகே. ஆனால் அந்த ஆட்சியை இவங்க ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் வலதுசாரிகள் போடுகிற திட்டங்களை அமல்படுத்த முடியாது. ஆனால் பாஜக விடாது, பாஜக அழுத்தங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாஜகவோடு சண்டை போட்டு ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய அளவிற்கு விஜய்கிட்ட தில் இருக்கா, துணிவு இருக்கா, நிர்வாக திறன் இருக்கா, அவர் எல்லா நேரமுமே இயங்கி கொண்டே இருப்பாரா? பல கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் கூட்டணி கட்சிகளிடத்திலே ஆதரவு கோருவதுங்கிறப்ப ஏன் அவர் நேரில் வரமாட்டாரா? நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். புரியுது. நான் சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காரில் போகும்போது லேசாக ஒரு ஆட்டோவில் உரசிடுச்சு. நான் போனதை அந்த முன்னாடி உட்காந்துருக்கிறவர், ஐயா மன்னிச்சுங்க, கொஞ்சம் வண்டி சர்வீஸ் பிரச்சனை, மன்னிச்சுங்க. ஆட்டோக்காரருக்கு சேதம் கிடையாது. ஓகே. அவர் கேட்டார், உரசுனமே நீ கிடையாது, நீ பக்கத்தில் உட்காந்துருக்க, டிரைவர் தானே உரசுனா, அவர் சாரி சொல்ல மாட்டாரா? அவர் அப்போ சம்பந்தப்பட்டவர் சாரி சொல்லும் போது கூட சம்பந்தப்பட்டாலும் தான் சொல்லணும். அவர் வாயை திறக்க மாட்டாரா? அவர் பெரிய இவரா? அப்போ கோபமாக கேட்குறான். நான் எதுக்கு கேட்குறேன்னா, உனக்கு தானே ஆதரவு, நீ எதுக்கு ஆளு தூது விடுற? அருண்ராஜ் போகிறாரு, சிபிஎம் ஆஃபீஸுக்கு நிர்மல்குமார் போகிறாரு, ஆர்எஸ்எஸ்ஸின் வழி பாஜகவின் கொடி வெடித்து அதிமுகவிலே அவதூறுகளை பரப்பி படிநிலையில் வளர்ந்த நிர்மல்குமாரே சிபிஎம் வாசலில் போய் நிற்கிறாரு, உட்காந்து ரொம்ப நேரம் கேட்குறாரு, ஆதரவு கேட்குறாரு. அதே மாதிரி அருண்ராஜ் போய் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மூத்த தலைவர் காதர் மைதீன்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ ஏன் விஜய் கேட்கல? விஜய் கேட்க மாட்டாரா? திருமாவளவன் மாதிரி மூத்த தலைவர்கிட்ட ஏன் விஜய் அணுகவில்லை? ஏன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு ஏன் அவர் செல்லவில்லை? பல பேர் கேட்குறாங்க. ஏன்னா ராமதாஸை தேடி ஜெயலலிதா போன வரலாறு உண்டு. அப்போ தலைவர்கள், மூத்த தலைவர்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை, மரியாதையை தருகிற மரபு நம்ம இடத்துல ஏற்கனவே இருக்காரு. அப்போ இந்த அரசியலை அவர் எப்படி உள்வாங்கியிருக்காரு? இப்போ என்ன சிக்கல்னா, ஒரு படிநிலை வளர்ச்சியில் இவங்க வந்திருக்கல யாரும். அரசியலை அவர்கள் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்களாங்கிறதும் இல்லை, பண்பட்டு இருக்கிறார்களா என்பது இல்லை. இப்போ நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச பின்னாடி ஒவ்வொருத்தருடைய குற்ற பின்னணி வெளியிடுறாங்க. இப்போ ஒவ்வொரு ஆள் குற்றம், வேட்பாளராக வெற்றி பெற்றவர், எம்எல்ஏ இருக்கிறவர் ஏற்கனவே என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வெளியிடுறாங்க. அப்போ இதெல்லாம் யாருடைய பொறுப்பு? வேட்பாளராக யாரை நிறுத்த வேண்டும்? நீங்கள் மக்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை தேர்வு செஞ்சீங்க, உங்கள் தொகுதிக்கான சட்டமன்ற வேட்பாளர் யார், எம்எல்ஏ யாருன்னு பல பேருக்கு தெரியலையே. இன்னும் மொத்தம் 17 தொகுதிக்கு தான் பயணம் செஞ்சுருக்கார் விஜய். ஆனால் அவருக்கு இவ்வளவு 100க்கும் அதிகமான இந்த சீட்டு கிடைக்குது, 108 சீட்டு வரைக்கும். அது எல்லாமே காலம் காலமாக ஆண்ட கட்சி திமுக அதிமுகவில் இருக்க ஒரு கோபம் தான் விஜய் மேலே பாஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, 2 வகையாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் பல உதாரணங்கள் இருக்கிறது. நீங்கள் காலந்தோறும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு தயாராகாமல் இருக்கிறப்ப அது சில நேரம் என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் அம்பாசிடர் கார் மட்டும்தான் காராக இருந்துச்சு முதல்ல, அவங்க மாடலை மாற்றிக்கல, பல கார்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அம்பாசிடர் கார் உற்பத்தி நிறுத்தப்பட்டதுன்னு இடம் வந்துச்சு.
இது வந்து அது ரொம்ப சேஃப்டியான காரு. அந்த காரில் பயணிச்சவங்களுக்கு தெரியும். ஓகே. அந்த காரில் வந்து மிகப்பெரிய பாதுகாப்பான காரு. அப்பளம் போல் நொறுங்கியதுன்னு செய்தி வராத கார் அது. அப்போ தங்கள் காலந்தோறும் நிகழ்கிற மாற்றத்துக்குள்ள அடுத்த ஜெனரேஷன் வந்து என்னவா இருக்கான், அவனுடைய மன ஓட்டம் என்னவாக இருக்கிறதுங்கிற தலைமுறை இடைவெளி தான் இதில் தகராறு. ஓகே. இப்போ திமுக மேலே கோபம் வருகிற போதெல்லாம் அந்த இடத்தை கைப்பற்றுகிற இடத்துல அதிமுக தான் வந்திருக்கு. அதிமுக மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம் அந்த இடத்தை கைப்பற்றும் திமுகவாக இருந்திருக்கிறார். ரெண்டு இல்லாமல் ஒரு மூணாவது சக்தி என்பது பல பேர் மூன்றாவது சக்தியாக முளைத்தவர்கள் பல பேர் முதன்மை சக்தி ஆகவே முடியல. வைகோ ஆக முடியல, விஜயகாந்த் ஆக முடியல, நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு பின்னடைவாகி விட்டது இந்த தேர்தல். அவர்லாம் முதன்மை சக்தி வருவதற்கு தான் முயற்சி செய்தார். திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு ஆட்சியை நம்ம உருவாக்க போறோம்னு தான் சொல்லிட்டு இருந்தார். திராவிட கட்சியில் வீழ்த்த போறேன்னாரு. அப்போ அவர் தான் விழுந்து கிடக்கிறாரே தவிர அவரால் யாரையும் வீழ்த்த முடியல. ஆனால் திமுக அதிமுக சேர்வது என்பது தமிழ்நாட்டு அரசியல் அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு விஜய் அசைக்க முடியாத ஒன்று ஆகிரும். இப்போ எதிர்க்கட்சியாக விஜய் உட்காந்துருவார். 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சா கூட அடுத்த 15 வருஷத்துல மக்கள் மத்தியில் ஒரு மாசை கிரியேட் பண்ணிடுவாங்களேன்னு சொல்றது. அது சேர்றது தமிழ்நாடு. அது நம்ம அப்படி வந்து காலந்தோறும் ஒரு கட்சி வந்து நிலை பெற்று விடும்னு நம்ப முடியாது. புதிய கட்சி வந்தால் கூட அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி எதிர்கொள்கிறார்கள்னு ஒன்று இருக்குது. நீங்கள் 91 வந்து ஜெயலலிதா ஏகபோகமாக வெற்றி பெற்ற ஜெயலலிதா 96 தூக்கி எறியப்பட்டார். ஆமாம். காரணம் நிர்வாக சிக்கல் தான். ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு சட்டம், மதமாற்ற தடை சட்டம், பயங்கரமான டெஸ்மா எஸ்மான்னு ஒரே கையெழுத்தில் 1.5 லட்சம் பேரை வேலையை விட்டு தூக்குனது, அப்படி நிறைய கோளாறுகள் இருந்துச்சு அந்த ஆட்சியில். ஓகே. அப்போ ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள், மக்களுக்கு எப்படி பயனளிக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் ஆளை விட்டு பார்த்தாலே நிறைய சிக்கல் வந்துடும். 2500 கொடுக்க முடியாது ஃபஸ்ட்டு மகளிர்களுக்கு. 6 சிலிண்டர் 6 சிலிண்டருக்கு வாய்ப்பே இல்லை. காசு கொடுத்தா கூட 6 சிலிண்டருக்கான காசை 1 சிலிண்டருக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பல இடங்களில் விற்கிறாங்க. தாலிக்கு தங்கம். நீங்கள் சாதாரணமாக வீட்டு சிலிண்டர் வந்து ஒரு 1000 ரூபா மதிப்புடையது, 850 ரூபா 1000 ரூபா மதிப்புடையது அப்படின்னா அந்த சிலிண்டரை வந்து இன்னைக்கு வந்து 3500 வித்துக்கிட்டு இருக்காங்க பல பேர். அப்போ நீங்கள் வந்து 6 சிலிண்டர் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? அது ஒரு பக்கம் இருந்தால் அடுத்த திட்டம் தாலிக்கு தங்கம் இருக்கு. ஆமாம். அதுக்கப்புறமேட்டு முதியோர் பென்ஷன் 3000 ரூபாய் இருக்கு. வேலை தேடும் இளைஞர்களுக்கானது அது 4000 ரூபாய். அப்புறமேட்டுக்கு இது இன்னொன்று 200 யூனிட் இலவச மின்சாரம். ஆமாம். இதெல்லாம் இப்போ எல்லாமே பண்ணுனா இப்போ 10 லட்சம் கோடி இருக்கு. அதை வந்து 1 லட்சம் கோடி ஆக்கி விட்டுட்டு போயிடலாம். வேற ஒன்றும் பண்ண முடியாது. நடைமுறை சாத்தியங்கள்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த அரசை எப்படி அவர் வந்து நடத்துவார்? இப்போ நீங்கள் விஜய் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா ரொம்ப பதட்டமானது வந்து திமுக அண்ணா திமுக கிடையாது, ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆமாம். எப்படி நம்ம விளங்க வைக்க போகிறோம்? நீங்கள் யாரெல்லாம் எம்எல்ஏ வந்திருக்காங்க, நீங்கள் போஸ்ட் ஓட்டினவன், பிளாக் டிக்கெட் விற்றவன், விசில் அடித்தவன், விவகாரம் பண்ணவன், ஒரு வினோதமான ஆட்கள்லாம் எம்எல்ஏ ஆகிட்டான். இப்போ நீங்கள் அவங்களெல்லாம் எப்படி வந்து கலெக்டர் ஹேண்டில் பண்ணுவார்? இப்படி வந்து அவங்களுக்கு எப்படி புரியுமா? முதல்ல பல சிக்கல்கள் இருக்கிறது நிர்வாக ரீதியாக. நான் என்ன சொல்கிறேன்னா, படித்தவர்களே இல்லைன்னு நான் சொல்லலை. இல்லை சார், அதுக்கு ஒரு இது டெஃபினேஷன் அவங்க கொடுத்தாங்க சார். 1967 அதே சேதுபதி மன்னரை வந்துட்டு ஒரு குதிரை ஓட்டுறவரை வச்சு தானே அண்ணா தோக்கடிச்சாரு. அன்னைக்கு அண்ணா நிப்பாட்டின எல்லாருமே ஒரு டீ கடைக்காரன், ஒரு மளிகை கடைக்காரன், ஒரு குதிரை ஓட்டுற, ஒரு ரிக்ஷா ஓட்டுற, அப்படிதான். அன்னைக்கு அண்ணா பண்ணது புரட்சினா இப்போ விஜய் பண்ணது புரட்சி தான் அப்படின்னு சொல்லி வர்றாங்க சார். இல்லை அது அப்படி அல்ல. அவங்க நீண்ட நாள் இயக்கம் நடத்தி அதில் வந்து அரசியல் படுத்தப்பட்டவர். அவங்க குதிரை ஓட்டுறதுங்கிறது அவருக்கு வந்து ஒரு ஜீவனத்துக்கான விஷயம். ஆனால் அவர் அரசியல் புரிதலற்றவராக இருந்தாரான்னு ஒரு கேள்வி இல்லை. அவங்களும் முதல் முறை தானே ஆட்சிக்கு மொத்தமாக தான். நீ சொல்றது எனக்கு புரியுது. அதாவது அப்போ அதுக்காக அனுபவம் இல்லாதவர்கள் வந்து வரவே கூடாதா? சாமானியர்கள் வந்து அதிகாரத்துக்கு வரவே கூடாதுன்னா, சாமானியர்கள் அதிகாரத்துக்கு வருவதற்காக தான் ஜனநாயகமே உருவாக்கப்பட்டது. அது ஆரோக்கியமான விஷயம்தான். இப்போ கூட இப்பயும் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் ஜெயித்திருக்கிறார். அது மகிழ்ச்சியான விஷயம்தான். என்னை பொறுத்தவரையில் ஒரு விளிம்பு நிலை எளிய மனிதன் வந்து சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து சாதி மதத்தை பார்க்காமல், ஏன்னா வேட்பாளரே பார்க்கல, எப்படி ஜாதி மதம் பார்ப்பாங்க? ஆனால் அவர் ஆட்டோ ஓட்டுநர்ல ஆட்டோ கன்சல்டன்சி வச்சிருக்காரு. அவர் இனோவா கிறிஸ்டா காரு போன வருஷம் 20 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து பல விதமான ஆட்களை சொல்கிறாங்க. ஒருவேளை சாமானியர்களை வந்து நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 21 பேர் தலித்துகள் வந்து வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியான விஷயம்தான். ரொம்ப விளிம்பு நிலை மக்கள், சாமானிய மக்களை வந்து நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆக்கியிருக்கீங்க, அதிகார மையத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சரியான விஷயம்தான். ஆனால் என்னென்னா, நீங்கள் 67 வந்து காங்கிரஸை வீழ்த்தியது அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அது வீழ்த்தியதில் என்ன இருந்துச்சுன்னா, அதற்கு முன்பு தலைமையை எங்கிருந்து தேர்ந்தெடுத்தார்கள்னா, விடுதலை போராட்டத்திலே தியாகம் செய்தவர்கள் தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்து ஆளுகிற அதிகாரமிக்க தலைவர்களாக மாறுறாங்க. 9 வருஷம் வந்து காமராஜர் வந்து சிறையில் இருந்தார் என்றால் 9 வருஷம் முதலமைச்சராக இருக்கார். ஓகே.
அப்போ சில தியாகம் செய்தவர்களை தலைவர்களாக பார்த்த ஒரு தலைமுறை இருந்தது. சரி, அண்ணா வந்தார், அந்த தலைமுறையை தோற்கடிச்சாருன்னா இவர்கள் மொழி போராட்டம், அவர்கள் தாய்நாட்டுகை காப்பாற்றுகிற போராட்டம்னா இவங்க தாய் மொழியை காப்பாற்றுகிற போராட்டம். அந்த தாய்மொழி காப்பாற்றுகிற போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், சமூக நீதி போராட்டங்களின் வழியாக இன்னொரு போராட்டக்காரர்கள் தான் காமராஜரிடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றினாங்க. ஓகே, அவங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, சமூக அக்கறை இருக்கிறது. நீங்கள் அடுத்து வந்த அரசியல் என்பது படிப்படியாக என்டர்டெயின்மெண்ட் அரசியலை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சினிமா கவர்ச்சியிலே இருந்து ஒரு முதலமைச்சராக எம்ஜிஆர் தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னா அவர் அரசியல்வாதியாகவும் இருந்தார், சினிமாங்கிற ஒரு கூடுதல் கவர்ச்சியும் அவருக்கு இருந்தது. இப்போ என்னென்னா சினிமா கவர்ச்சி மட்டுமே போதுமானதாக ஆகி அரசியல் தன்மை என்பது இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுடைய கூட்டமாக மாறி, கொள்கைக்காக கூடுகிற கூட்டம் என்பதற்கு பதிலாக கொள்கையே இல்லைனாலும் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது மாறி இருக்கிறது. ஓகே, அப்போ அதிமுக இன்னைக்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வர வைக்கப்பட்டாங்க. திமுக எம்எல்ஏக்கள் சென்னையிலே தங்குன்னு இது ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க. இப்போ திமுக அதிமுக இணைப்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா மக்கள் ஏற்றுக்கல. இணைப்பு என்பது என்ன? அதிகார ரீதியாக கட்சியை இணைக்கல, அதிகார ரீதியாக கொள்கையை இணைய முடியாது. அதனால இது கொள்கை வந்து ரெண்டு கட்சிக்குமே அடிப்படையான கோட்பாடுகள்லாம் ஒன்று தான். ரெண்டுக்குமே இருமொழி கொள்கை மாதிரியே சமூக நீதி கொள்கைலாம் ஒன்று தான். ஓகே, நடைமுறையில் அதிகார ரீதியாக அதிகாரத்தை வந்து இரண்டு கட்சிகளும் மாறி மாறி கைமாற்றி கொண்ட கடந்த கால வரலாறு இப்போ விடுபட்டு போகுது, அறுபட்டு போகுது. அந்த இடத்திலே ஏன் ஒருவரை ஒருவர் ஆதரிக்க கூடாது என்கிற ஒரு சிந்தனையை முன்வைக்கிறாங்க. இது வந்து இரண்டு கட்சிக்காரர்களுக்கு மத்தியில் இது என்னவாக வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது? ஓகே, இரண்டு கட்சிக்காரர்களுடைய மனநிலையில் இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? ரெண்டு கட்சிக்காரர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இது சாத்தியப்படுமா? ஏன்னா இவங்க வந்து மெரினா பீச்சில் கூடி நாங்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் அறிவிக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு கூட அறிவிக்கிறாங்க. இப்போ இது எதை நோக்கி போக போகிறது? குதிரை பேரத்தை நோக்கி போக போகிறதா? இல்லை அதிமுகவிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க எம்எல்ஏக்களை வந்து உடைத்து கொண்டு ஒரு ஆட்சியை உருவாக்க முடியாதா? பல முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.